இன்றைக்கி வந்து நம்ம கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு வந்து கோவக்காய் சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மா வந்து கோவக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணி தான் வந்து வைப்பாங்க. நான் வந்து போன வாட்டி வைக்க முச்சில நீளமாக கட் பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரியல. வேக உள்ள சரியாக இப்படி ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணால் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. சீக்கிரமாகவே வெந்துடவும் செய்யுது. அப்படியே நம்ம கருவேப்பிலை போட்ட அப்புறமா நறுக்கி வச்சுருக்க கோவக்காவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லாவே கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. கோவக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. என்னோடய பொண்ணுக்குமே இந்த கோவக்காய் பொரியல்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால் நான் வாரத்தில் ஒரு வாட்டி வந்து கோவக்காய் பொரியல் செஞ்சுருவேன். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போமே வந்து இடையில கிண்டி கொடுங்க. இல்லைனா வந்து அடியில் இருக்கிறது மட்டும் அந்த சட்டியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ கிண்டி கொடுங்க. இப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வெந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா சுருண்டு வெந்து வரணும். இப்படி வெந்து வந்ததுக்கப்புறம் மசாலா தட்டிக்கலாம். மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், ஜீரகம், வத்தல், அப்புறம் வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி நல்லா பச்சை வாசனை போவதண்டியுமே நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினிங்கன்னா சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இந்த ரெசிபியெல்லாம் செஞ்சு பாருங்கள். நிஜமாகவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.